கந்தனுக்கு உகந்த கிருத்திகை தினத்தன்று கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்களிலும் வருகின்ற கிருத்திகை தினங்களில் தை, ஆடி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் கிருத்திகைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அந்த வகையில் ஆடி மாத கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் அரசபோக வாழ்வு கிடைக்கும் என்பது நிஜமாகும். தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் கலி தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் கலி தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் கலி தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் முருகா. கலியுக தெய்வமே கலியுக தெய்வமே கருணையின் வடிவமே கலியுக தெய்வமே கருணையின் வடிவமே கலியுக தெய்வமே கருணையின் வடிவமே கரம் நீட்டி நமையாளும் கார்த்திகேயன் நாமம் கரம் நீட்டி நமையாளும் கார்த்திகேயன் நாமம் கலி தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் முருகா. கண்ணலின் சுவையே கந்தன் எனும் நாமம் கண்ணலின் சுவையே கந்தன் எனும் நாமம் கண்ணலின் சுவையே கந்தன் எனும் நாமம் இன்னல்கள் நீக்கி இன்பம் தரும் நாமம் கண்ணலின் சுவையே கந்தன் எனும் நாமம் இன்னல்கள் நீக்கி இன்பம் தரும் நாமம் அன்பிற்கிறங்கே அருளும் இனிய நாமம் அன்பிற்கிறங்கே அருளும் இனிய நாமம் அன்பிற்கிறங்கே அருளும் இனிய நாமம் தன்னிலை மறந்துருகும் அன்பர் குகந்த நாமம் தன்னிலை மறந்துருகும் அன்பர் குகந்த நாமம் கலி தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் கலி தீர்க்கும் நாமம் குமரனும் நாமம் காத்தருள் புரியும் முருகனின் திருநாமம் முருகா. முருகா
இந்த மச்சக்கார பாலமுருகன் கோவில் ஆரம்பித்து 22 வருஷம் ஆகுது. இந்த 22 வருஷத்தில் மக்கள் வந்து பயனடைந்திருக்காங்க. இங்கே முருகப்பெருமான் சாட்சாத் உயிருடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்றே சொல்லலாம். எப்படி என்றால் ஒவ்வொரு இரவும் ராத்திரி, அதாவது 8:15 மணிக்கு அவருக்கு பால் வைத்துவிட்டு நான் வீட்டுக்கு செல்வேன். பால் வைத்த ஒரு 5 நிமிடத்துக்கு பாலை சாப்பிட்டு விட்டு கீழே வைத்து விடுவார். அவர் வாயிலிருந்து பால் சொட்டு சொட்டாக அவரோட உடம்பிலே வந்து கொண்டிருக்கும். பேச்சு வராத குழந்தைகளுக்கு பித்தியை போகின்றோம் நாவிலே ஓம் என்று வேளால் எழுத ஒரு 6 கிருத்தியில் அந்த குழந்தை நன்றாக பேசுவதும் ஓடி ஆடி விளையாடுவதையும் கண்ணால் காண முடியும். இது முருகப்பெருமானின் ஒரு அற்புதமான விளையாட்டு. இங்கே இருக்கும் ஆஞ்சநேயர், பெருமாள், கிருஷ்ணன் இவர்கள் எல்லோருமே பால் சாப்பிடுவது இது நடந்து வருகின்றது. அஷ்டமியிலே இங்கே கிருஷ்ணனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு, ராதைக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு, மகா அபிஷேகம்லாம் பண்ணி புது ஆடைகள் படுத்தி இவர்களை வெளியிலே வைத்து விடுவோம். இரவு 2 மணி அளவிலே புல்லாங்குழல் கிருஷ்ணன் வாசிக்க, ராதை ஓடி ஆடி விளையாட, தேவலோகத்திலிருந்து புஷ்பங்களாக கோவிலிலே வாரி எறிப்பார்கள். இதுவும் ஒவ்வொரு அஷ்டமியிலே நடந்து வருகின்றது. அதாவது கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து பரிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பார்க்க போனால் ஒரு 18,000 கல்யாணங்கள் பல பாகங்களிலும் வந்து பயனடைந்திருக்கின்றார்கள். சஷ்டி போது அந்த 7 நாள் சஷ்டி விரதம் இருந்து கடைசி நாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணதற்காக இங்கே சாஸ்திரப்படி எல்லாமே நடத்தப்படுகின்றோம். அப்படி செய்யும் நேரத்தில் முருகப்பெருமான் நாராயணனும் சிவபெருமான் என்ன செய்வார்கள் என்றால், நான் செய்யும் முன்னாலே அவர்கள் வந்து இங்கே கூடி ஹோமங்கள்லாம் பண்ணி அங்கேருந்து தேவலோகத்திலேருந்து புஷ்ப பல்லக்களை வெள்ளியை கூப்பிட்டு வருது. இங்கே இது முருகன்கிட்ட தாலியை கொடுத்து கல்யாணம் இங்கே நம்மளுடைய திருத்தாண்டத்தில் நடக்கிறது. நம்முடைய பக்கத்திலே தோட்டத்திலே 5 தலை நாகம் சிவபெருமான் முடிமேலே அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போவதற்கு பரிகாரம் செய்து அவர்கள் வெளிநாட்டுக்கு பல பேர் போயிருக்கிறார்கள். வேலையும் கிடைத்து அவர்கள் பணிபுரி புரிகின்றார்கள். அதாவது எந்த காரியத்திலோ இந்த கோவிலுக்கு வருகின்றார்களோ அந்த காரியங்களையும் முருகப்பெருமான் பரிபூர்ணமாக பண்ணி கொடுக்கிறார். இதற்கு முன்னே இருந்த கவர்னர் 3 தடவை இந்த கோவிலுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், குருஜி, இங்கே முருகப்பெருமான் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவனுடன் இருந்து எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டு வருகின்றீர்கள். அவர் போகும்பொழுது கூட ராஜ்பவன் புக்கிலே இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பை வந்து எழுதி வைத்து போனார்கள். இந்த முருகன் மச்சத்தோடு காட்சியளிக்கின்றார். ஏனென்றால் முருகப்பெருமான் என்னிடத்திலே என்ன அனுபவித்தார் என்றால், நான் உன்னுடைய ஆலயத்துக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய அதிசயத்தை பார்த்து மக்கள் எல்லோருமே அதை பார்த்து பாராட்ட வேண்டும் என்றார். என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் வந்து அந்த சிலையை, அதாவது சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கும் மயிலாடி என்ற ஊரிலே ஆர்டர் கொடுத்து அங்கேருந்து முருகப்பெருமானை கற்சிலை வாங்கிட்டு வந்து இங்கே தவணி வாசத்தில் வைத்தேன். தவணி வாசல் வச்ச உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தெல்லாமே முகத்தில் சிறப்பான ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது பின்னாலே இருக்கும் நாகராஜன் அவருடைய முடிமேலே வந்து காத்திருந்து அவரும் ஆசீர்வாதம் பண்ணார்.
அதன் பிறகு பார்க்கும்போது முருகபெருமான் சொன்னார், நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்கும் பொழுது சிறப்பு மச்சத்தோடு தான் வீற்றிருப்பேன். அதனால் எனக்கு பெயர் மச்சக்கார பாலமுருகன் என்றே வை. வானத்தில் இருக்கும் மச்சக்கார பாலமுருகன் கோவில்தான். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதத்தில் உள்ள அனைத்து நாட்களும் விசேஷமானவை. அந்த வகையில் சென்னை வானகரம் மேட்டுக்குப்பத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மச்சக்கார சுவாமிநாத பாலமுருகனின் திருக்கோயில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு முருக பக்தர்கள் பால்குடம் ஏந்தி அரோகரா அரோகரா என கோஷமிட்டு கோவிலை வலம் வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ மச்சக்கார சுவாமிநாத பாலமுருகனுக்கு சிறப்பு பால் அபிஷேகமும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் ஆசி பெற்றனர். நாங்கள் சென்னை நீலங்கரையிலேருந்து வரோங்க ஐயா. இந்த கோயிலோட சிறப்பு விசேஷம் என்னன்னாக்கா, முக்கியமான காதுக்கு ஏதாவது குழந்தைங்களோ மற்ற எந்த ஊனம் குறைகள் இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பரிகாரங்கள் செய்தால் சீக்கிரத்தில் குணமடைகிறது, விளைவுகளை நல்லா கண்கூட பார்க்குறோம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வேலை நாக்கில் வைப்பாங்க, லெமன் தருவாங்க. அந்த லெமனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேய்ச்சிட்டு வரோம். நாங்கள் 2 வருஷமாக வரோம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவளுக்கு, முதல்ல இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என் பேர் யுவரேகா. நான் ஜேபி எஸ்டேட்லேருந்து வரேன். அப்படி ஜேபி எஸ்டேட்லேருந்து என் பொண்ணுக்கு ஸ்பீச் டிலே இருக்குது. அவள் தெரப்பி கிளாஸ் போயிட்டுருக்கா 2 இயர்ஸாக. ஸோ அங்கே தெரப்பி கிளாஸில் இந்த கோவில் பற்றி சொன்னாங்க. ஸோ இது நாங்கள் 7வது வாரம் ஆயிடுச்சு இதோட. ஸோ சொல்லும் போது வாரம் பார்க்கும்போது இந்த கோவிலில் எல்லா கடவுளுமே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இது நாங்கள் 7வது வாரம் தொடர்ந்து வரோம். சீக்கிரமாக என் பொண்ணு பேசிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, மச்சக்கார சுவாமிநாத பாலமுருகனுக்கு அரோஹரா. இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் வந்திருக்கும் பக்தர்களுக்கு மனசந்தோஷம். இந்த கோவிலின் ஸ்தாபகர் ஸ்ரீலஸ்ரீ வரதராஜ சுவாமிகள். அவர் தீவிர முருக பக்தர். அவர் பல வருஷமாக திருத்தணிக்கு காவடி எடுத்து சித்தர் பீடத்தில் 3 சித்தர்கள் கிட்ட சேவை செய்து அவருடைய அனுகிரகத்தால் இந்த கோவிலை கட்டினார். நான் இருப்பது வடபழனியிலே இருந்தாலும் கூட இங்கே கோவிலை கட்டும்படியாக முருகன் அருள்பாவித்தினால் இங்கே முருகன் கோவில் கட்டி இங்கே சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது. அதனால் மக்கள் யாவரும் இந்த திருக்கோயில் வருபவர்கள் யாவரும் பலனடையாமல் போவதற்கு இல்லவே இல்லை. பரிபூர்ண பலனை காண முடிகின்றது. குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பேசாதவர்கள், வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்ட வாலிபர்கள், இப்படியா பல பேர் பல நோக்கத்துடன் இந்த கோவிலுக்கு வந்தாலும் கூட எல்லாருக்கும் முருகன் அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்புகிறார் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த ஆடி கிருத்திகை நன்னாளிலே மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.